ஸ்கூல் லீவ் விட்ட ஒரு சம்மர் ஹாலிடேஸ்ல அழகழகான பட்டர்ஃப்ளைஸை பார்க்கலான்னு திருச்சி சிட்டிக்கு நடுவில் இருக்க பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு போனோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நானும் என் தங்கச்சியும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் கிருத்விக். நான் உங்கள் கீர்த்தனியா. ஸ்ரீரங்கம்ன்றது ஒரு ரிவர் ஐலண்ட். அந்த ஸ்ரீரங்கம்ல இருக்கிற ஸ்ரீரங்கம் டெம்பிள்ல இருந்து இந்த பட்டர்ஃப்ளை பார்க் 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க உள்ள போறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்ஸுக்கு 40, சின்ன பசங்களுக்கு 20, கார் பார்க்கிங்க்கு 50, டூ வீலர் பார்க்கிங்க்கு 25. இந்த பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரிய 2015ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டினாங்க. இந்த மொத்த கன்சர்வேட்டரியும் 35 ஏக்கர்ஸ் பரப்பளவு கொண்டது. இங்க மட்டும் 100 பட்டர்ஃப்ளை ஸ்பீஷிஸ் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது என்ன, ஆனா நம்ம ஒரு 5 வகையான பட்டர்ஃப்ளை கூட பார்க்கலையே. ஆமா, நாங்க போனப்போ இங்க அந்த அளவுக்கு பட்டர்ஃப்ளைஸை பார்க்க முடியல. பார்க்குள்ள போன உடனே கண்ணுக்கு குளிச்சு செம்மையா இருந்துச்சு. பார்க்குள்ள போன உடனே பட்டர்ஃப்ளை சம்பந்தமா நிறைய இருந்துச்சு. ஸ்டாச்சு, பெயிண்டிங் மாதிரி நிறைய இருந்துச்சு. இங்க பட்டர்ஃப்ளைஸோட லைஃப் சைக்கிள், ஃபுட் செயின், ஃபுட் டயட், அப்புறம் கேட்டகரிஸை பத்தியும் ரொம்ப டீட்டெயிலா போட்டிருந்தாங்க. உள்ள நிறைய இடத்துல குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ், குட்டி குட்டி ஃபவுண்டன்ஸ்லாம் இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அப்படியே இந்த பார்க்குக்குள்ள எல்லா இடமுமே நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கேட்டர்பில்லா. அதுக்கப்புறம் அதை எச்சி வச்சு கவர் பிடிக்கிறது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கவர் பண்ண வெடிச்சுதான் பட்டர்ஃப்ளையா. மண்புழு இங்க வளர்க்கறதுக்கு நிறைய தொட்டி கட்டியிருந்தாங்க. அதை போய் நாங்க பார்த்தோம். இப்ப நான் நிக்கிறது ஒரு கிரீன் ஹவுஸ். இந்த இடத்துல நிறைய வகையான பூச்செடிகள் இருந்துச்சு. ஆனா நாங்க போன சமயத்துல அங்க பூக்களும் இல்ல, தேடி வர பட்டர்ஃப்ளைஸும் இல்ல. என்ன, ஆனா அங்க நம்ம சூடு இருந்துச்சுல. ஆமா, இதுதான் பேம்பு ஃபாரஸ்ட். இந்த மொத்த பார்க்லயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். என்ன, எனக்கு பிடிச்சதுதான் அதுதான். இந்த பேம்பு ஃபாரஸ்ட்ல நல்லா திக்கா ஹைட்டான பேம்பு ட்ரீஸ் கவர் ஆயிருந்துச்சு. அவ்வளவு அடிக்கிற வெயிலையும் உள்ள ஜில்லுன்னு தான் இருந்துச்சு. நாங்க அந்த அழகான பேம்பு ஃபாரஸ்ட்ல நாங்க நடந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு அழகான பீக்காக்கு கிராஸ் பண்ணிட்டு இருந்த ரோட்டை. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க போன சமயத்துல அந்த பார்க்ல கும்பல் இல்லாதனால ரொம்ப தனிமையா இனிமையா இருந்துச்சு. அங்க நட்சத்திர வனம்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுல ஒவ்வொரு ராசிக்கு ஒரு மரம்னும் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு மரம்னும் இருந்துச்சு. அது பார்க்க வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. இது ஒரு கேட்டர்பில்லர் டனல். இந்த டனலுக்குள்ள போயிட்டு நம்ம பின்னாடி சைடா வரலாம். அந்த டனல்ல விதவிதமா கலர் கலரா பட்டர்ஃப்ளைஸை வரைஞ்சி வச்சிருந்தாங்க. அந்த டனல் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்து இன்னொரு டனல் போச்சு. அந்த டனலுக்குள்ள நிறைய வகையான அனிமல்ஸா வரைஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
இது ஒரு க்ளோஸ்டு பிளேஸ். இங்கேயுமே நிறைய செடியெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல தண்ணி இல்லாம மெயின்டைன் பண்ணாம வச்சிருந்தாங்க. இன்னும் இந்த இடம் வந்து ரொம்ப சூடா இருந்துச்சுல்ல? இவ்வளவு நேரம் நாங்க சுத்தினதுல டயர்ட் ஆகி இந்த கடைக்கு ஸ்நாக்ஸ் ஆட வந்தோம். அங்க ஓரியோ மில்க் செம்மையா இருந்துச்சு தெரியுமா? நாங்க சாப்பிட்ட இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு குட்டி ட்ரெயின் இருந்து, அதுவும் கிட்ஸ் ட்ரெயின் வந்து எங்க அப்பா கிட்ட அடம் முடிச்சு எங்க அண்ணையிலும் நானும் போன செம்மையா இருந்துச்சு. இங்க வந்து போட்டிங் அவைலபிள். ஆனா இங்க போட்டும் லேக்கும் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம இருந்ததுனால அந்த போட்டிங் யாரும் போகல. அடுத்து எங்களுக்கு பிடிச்ச பிளே ஏரியா. அங்க நிறைய விளையாட்டு இருந்துச்சு தெரியுமா? தப்பு பண்ண குழந்தை அம்மாவை பார்த்தோடனே ஓடி ஒளிகிற மாதிரி அவ்வளவு நேரம் நல்லா எடுத்த சூரியன் டக்குன்னு காணாம போயிடுச்சு. அப்புறமா ஃபுல்லா கிளவுடி ஆயிடுச்சு. நாங்க விளையாண்டுங்க இருந்த பார்க்குக்கு பக்கத்துலயே ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. ஆனா அந்த ட்ரெயின் நாங்க முன்னாடி பார்த்த மாதிரி ட்ரெயின் கிடையாது. இந்த ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா மொத்த பார்க்கையும் சுத்தி பார்க்கலாம். இந்த ட்ரெயின்ல ஒருத்தருக்கு 50 ரூபாய். இந்த ட்ரெயின்ல நாங்க போனது செம்ம ஜாலியா இருந்துச்சு. இல்ல அந்த பார்க்கில் இருக்கிற எல்லா ஏரியாவையும் நாங்க வந்து ட்ரெயின்லயே சுத்தி பார்த்தோம். அங்க ஒரு ஆம்பி தியேட்டர் இருக்கு. அந்த ஆம்பி தியேட்டர்ல பட்டர்ஃப்ளைஸ பத்தி ஷோ போடுவாங்க. அந்த ஷோ எல்லாமே டைமிங் வைஸ் தான் இருக்கும். ஆனா நாங்க போன இடத்துல எங்களால பார்க்க முடியல. கிட்ஸ் ட்ரெயின்ல ஃபுட்பால் அடிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் பண்ணேன். நாங்க ட்ரெயின் முடிச்சு வீட்டுக்கு போலான்னு போகும்போது திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த மழை 40 மினிட்ஸுக்கு பெஞ்சிருக்கும். ஆனா அந்த 40 மினிட்ஸும் செம்மையா இருந்துச்சு. இதான் இந்த பார்க்கோட கார் பார்க்கிங் ஏரியா. நாங்க வெளியே வந்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இந்த பார்க்ல என் கூட ஒன்னா டிராவல் பண்றதுக்கு நன்றி. Thanks for watching.